Hi friends, welcome to our channel. Okay, last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் சிஎஸ்ஆர் நெட்டில் எப்படி கேட்பாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே கான்செப்ட் தான். பட் சிஎஸ்ஆர் நெட்டில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஆழமாக சில இன்டெப்த் நாலேஜ் வேணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்பேர் பண்ணி படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்த்தோகனல் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது, ஸோ அது நான் லெஃப்ட் சைடு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிறது யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்த்தோகனல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற நியூ மேட்ரிக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி கிடைச்சா அது ஆர்த்தோகனல். அதே யூனிட்டரி மேட்ரிக்ஸ் இருந்தால் ஏ பவர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐ. தட் மீன்ஸ் ஏ பவர் தீட்டாங்கிறது இங்கே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா உள்ள என்ட்ரிஸ் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரியாக இருந்தால் அதுக்கு கான்ஜுகேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டேரெக்டாக டெஃபினேஷன்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்சர்வேஷன் ஃப்ரம் டெஃபினேஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா அந்த டெஃபினேஷனை வேறு எப்படி கேட்கலாம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உனக்கு ஒரு சிஎஸ்ஆர் நெட்டில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் தம் இஸ் ட்ரூ இஃப் ஏ இஸ் யூனிட்டரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ என்னாகும், ஆப்ஷன் ஏல ஏ பவர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐ நார்மல் டெஃபினேஷன் டேரெக்டாக ஒன்று இருக்கும். இன்னொன்று என்னாகும், அந்த டெஃபினேஷனை கொஞ்சம் மாற்றிருக்கும். அதாவது இந்த டெஃபினேஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஏ மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்னாகும், ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னாகும், ஏ பவர் தீட்டா. இந்த ஆப்ஷனும் அதில் இருக்கும். ஓகே, ஏன்னா பார்ட்ஸியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மோர் தென் ஒன் ஆன்சர் வரும், ஒரு கரெக்டான ஆன்சர் இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ திருப்பி என்ன கேட்கலாம், ஏ ஈக்குவல் டு என்னன்னு கேட்கலாம். ஏ ஈக்குவல் டு என்ன இருக்கும், ஏ தீட்டா பவர் -1. இது எல்லாமே யூனிட்டரியோட டெஃபினேஷன் தான். அப்போ இந்த டெஃபினேஷனை எப்படி மாற்றி எழுதுனாங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆர்த்தோகனல் இதுமாதிரி சொல்லி கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் தட் இஸ் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸும் இன்வர்ஸும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த மேட்ரிக்ஸை ஆர்த்தோகனல் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ யூனிட்டரி அப்படிங்கிறது என்ன ஆகும், ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சரி இன்வர்ஸ் எடுத்தாலும் சரி ரெண்டுமே ஒரே மேட்ரிக்ஸாக இருந்தால் அது யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யூனிட்டரின்னு செக் பண்ணணும்னா உட்காந்து ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஆர்த்தோகனல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த எலமெண்ட் in each row is 1 and sum of the product of two distinct elements in the two row is 0. ஏன் 2 rows அப்படிங்கிற வேர்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ரெண்டு ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் R1 R2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ R1 அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, R2வை டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த R2ங்கிறது என்ன இருக்கும், காலம் 2வாக மாறி இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஆகும் ஒரு ரோ ஒரு காலம் மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரணும். ஓகேவா? ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க 2 ரோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆர்த்தோகனல் செக் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். அதே மாதிரி யூனிட்டரிக்கு என்ன அப்படின்னா அங்கேயும் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் மாட்யூல்ஸ், மறந்துடாதீங்க மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது, ஓகேவா, ஒவ்வொரு நம்பரையும் மாடுலஸ் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணிவிட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா ஒரு ரோவில், அது ஈக்குவல் டு 1 வரணும். சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஒன் ரோ, ஒரு ரோவில் எடுத்துக்கணும். இன்னொன்று கான்ஜுகேட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள ரோ, ஏன்னா அதுக்கு தான் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? இப்போ ரோ என்ன மாறிடும், காலமாக மாறிடும். ஒரு ரோ ஒரு காலம் மல்டிப்ளை பண்ணுறது தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதோட ஆன்சர் ஆகும் 0வாக இருக்கும். ஸோ இந்த டோ ஐஜேயோட ஆன்சர் என்னென்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? குரோனக்கர் டெல்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வித்தின் மினிட்ஸில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்த்தோகனலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா இப்போ யூனிட்டரிக்கு நான் போடுறேன். யூனிட்டரிக்கு மேட்ரிக்ஸ் இருக்கா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஸோ நாங்கள் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ரோ. அப்போ ஒரு ரோ எடுத்துக்கோங்க, இது ஸ்கொயர் பண்ணால் 0 ஸ்கொயர், இ பவர் ஐடிட்டா பண்ணால் இ பவர் 2 ஐடிட்டா வருமா, அந்த மாடுலஸில் வந்துடும் இ பவர் 2 ஐடிட்டான்னு இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இ பவர் ஐடிட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காஸ் 2 தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. வேல்யூ பிகம்ஸ் என்ன ஆகும், 1. அப்போ எல்லாத்தோட ஆன்சரும் வந்து அதே மாதிரி தான் 1 கிடைக்கும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் வேல்யூ 1. ஸோ ரெண்டாக மல்டிப்ளை பண்ணுவோம், ஒரு ரோ ஒரு காலம் கான்ஜுகேட் அப்ளை பண்ணும்போது ஆகும் ஒரு 0 ஒரு நான் 0 என்ட்ரி இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஆகும் ஆட்டோமேட்டிக்காக 0 உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சப்போஸ் R3யும் R4யும் எடுத்துக்கிட்டா R3 அப்படியே வச்சுக்கோங்க. R4க்கு கான்ஜுகேட் எடுக்கணும், இட்ஸ் எ ரியல் நம்பர். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் எடுக்கணும் அவசியம் இல்லை. மல்டிப்ளை பண்ணுங்கள், சைனையும் காசையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ரெண்டே ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு 0. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ என்ன இந்த மேட்ரிக்ஸ் என்னென்னு சொல்லிடலாம், யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நேச்சரை பார்க்க போகிறோம். போன தடவை நம்ம பார்த்ததில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இது ஒரு சம் போட்டிருப்போம். அதில் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட என்ட்ரியோட ஸ்கொயர் 1 வரணும்.
இல்லைனா 0 வரணும். ஓகேவா? 0 வரணும், ஸ்கொயர் 0 வரணும் அவசியம் இல்லை, 0 எலமெண்ட்டாக இருக்கணும். 0 அவங்க கொடுத்துருக்க செட்டில் 0 இருந்தால் 0வை சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட், அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கொயரோட ஆன்சர் 1 வந்தால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும்? 0வை கன்சிடர் பண்ணிக்கணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, -1 ஸ்கொயர் பண்ணால் -1, 2 -2க்குலாம் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதை மட்டும் வச்சுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எத்தனை அப்படின்னா இதில் 2, தட் இஸ் 0ங்கிறது காமனாக நம்ம எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணுவோம். ஸோ ரிமைனிங் 1 and -1 மட்டும் சூஸ் பண்ணால் 2, 2 power n × n ஃபேக்டோரியல். ஸோ இங்கே வந்துடுங்க. இங்கே எதை எடுத்துக்கக்கூடாதுன்னா 0 எடுத்துக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூனிட்டரியில் 0 எடுத்துக்கக்கூடாது. ரிமைனிங் என்ட்ரிஸில் எந்த நம்மளுடைய மாடுலஸை ஸ்கொயர் பண்ணும்போது 1 வருதோ அது மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், -1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஐக்கு மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணால் 1, -ஐக்கு மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும்? 1/√2னா 1/2 ஹோல் ஸ்கொயர். மாடுலஸ் அப்ளை பண்ணும்போது √(1/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 1/2. அடுத்த என்னாகும்? +1/2. ஓகேவா? இப்போ என்னாகும்? 2/2, தட் மீன்ஸ் 1. அப்போ இதோட மாடுலஸோட ஆன்சர் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் 1 + i/√2வோட வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னா 2/2, தட் மீன்ஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ எந்த நம்மளுடைய மாடுலஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 1 கிடச்சிருக்கோ அதெல்லாம் நம்ம எதோட எலிமெண்ட்? யூனிட்டி மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸாக இருக்கும். அப்போ எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5. 5 இருந்தால் 5 power n. அந்த ஆப்ஷன்ஸ்க்காக என்ன சொல்லியிருக்கேன்? n ஃபேக்டோரியல் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஆர்த்தோகனலுக்கும் யூனிட்டரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அப்படின்னு சொன்னால், எல்லா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸையும் யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்ல மாட்டோம். எவ்ரி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் யூனிட்டரி. அப்போது இது ஒரு ஸ்பெஷல் டைப் மட்டும்தான் யூனிட்டரியாக இருக்க முடியும். அந்த ஸ்பெஷல் டைப் யார் அப்படின்னா ரியல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். எதுக்காக ரியல் சொல்கிறோம்? இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ், அங்கே என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்போஸ். அப்போது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட் டிரான்ஸ்போசர் ஆன்சரும் டிரான்ஸ்போசர் ஆன்சர் எப்போ ஒன்றா இருக்கும்? ரெண்டுமே உள்ள என்ட்ரிஸ் எல்லாமே ரியல் நம்பராக இருந்தால், ஏன்னா ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தால் அதே நம்பர் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸும் எப்போ ஒன்றா இருக்கும் அப்படின்னா அது ரியல் என்ட்ரியாக இருந்தால். ஸோ இது நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ரியல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட்டரி. ஓகேவா? ஸோ மற்றபடி நார்மல் கான்செப்ட் தான். ஸோ போன தடவை பார்த்தா அதிக ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும், ஏவும் பியும் ஆர்த்தோகனல், இந்த ஏபி ஆர்த்தோகனல். அதே மாதிரி தான் யூனிட்டரிக்கும் ஏ இருக்குது. பவரில் எழுதும்போது a/n, தட் இஸ் nங்கிறது n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் a/n இஸ் ஆல்சோ யூனிட்டரி. அடுத்து a இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்னு ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ கேன கண்டிஷன்னா k +or -1 இருந்தால் மட்டும்தான் அது ஆர்த்தோகனல் சொல்லுவோம். 2a 3aலாம் அதோடைய டைப்ஸில் வந்து வரவே வராது. ஓகேவா? இங்கே பார்த்திங்க அப்படின்னா a இஸ் யூனிட்டரி, e⁻i⁻θ இஸ் ஆல்சோ யூனிட்டரி. அதாவது ஏவோட மல்டிப்ளிகேஷன் என்ன இருக்கோ அதோட மாடுலஸ் ஸ்கொயரோட ஆன்சர் 1 வரணும். ஸோ மாடுலஸ் ஸ்கொயரோட ஆன்சர் வந்துருக்கு. ஜென்ரல் கான்செப்ட் சொல்லணும், a இஸ் யூனிட்டரி, k இஸ் யூனிட்டரியாக இருக்குன்னா மறந்துடாதீங்க, இட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மாடுலஸ் ஆஃப் k² = 1. நிறைய பேர் இதுவும் ஒன்று நினச்சிக்கிறாங்க. மாடுலஸ் ஆஃப் k² = 1 அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் k = +or-1. அப்போ k = +or-1 நினச்சிக்கிறீங்க. k = +or- வேறு, மாடுலஸ் ஆஃப் k +or-1 வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன இருக்குது? மாடுலஸ் ஆஃப் கேன்னு இருக்குது. ஓகேவா? மாடுலஸ் கண்டுபிடிச்சி வர ஆன்சர் +or-1 இருக்கணும். இங்கே கேவே +or-1 இருக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிற இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் சரிதான். ஓகே, அதனால தான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே உள்ள நம்பர் k1 +or-1 தான் வரணும் அவசியம் இல்லை. i வரலாம், -i வரலாம், இந்த நம்பர் வரலாம். ஏன்னா இதுக்கு மாடுலஸ் இருக்கும்போது 1 தான் வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால என்ன சொல்லிடலாம்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸஸ்க்கும் யூனிட்டரி மேட்ரிக்ஸ்க்குள்ள கம்பேரிசன் மாதிரி உட்காந்து பார்த்தாச்சு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க.